என்னால படிக்க முடியும், எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு, மக்களுக்கு சேவை செய்ய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நான் இதை கருதுறேன், என்னால அதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இதை முயற்சி பண்ணலாம். ஓகே, இதுதான் பதில். இதுல வந்து ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அப்படின்றதெல்லாம் அது உங்களோட பாஸ்ட். அந்த பாஸ்ட்டை வச்சு என்னைக்குமே ப்ரெசென்ட் எடை போடாதீங்க. ப்ரெசென்ட்ல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அது வந்து உங்களுடைய ஃபியூச்சரா அமையும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? ப்ரெசென்ட்ல எந்த அளவுக்கு டைமை நீங்க கால்குலேட் பண்றீங்க, டைமை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்றீங்க அப்படின்றதுதான் உங்களுடைய வெற்றிக்கு சாதகமா அமையுமோ ஒழிஞ்சு பாஸ்ட்டை வச்சு நீங்க உங்களை எடை போட வேண்டாம். இன்டலெக்சுவலாகவும் சரி அல்லது வேற எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி. சரியா? அதனால நீங்க நிறைய பேரோட நடிகர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் பாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்டா சிஎம்ஆ பிஎம்ஆ நான் பல நாடுகளோட பிரசிடென்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. பட் அவங்களோட சின்ன வயசுல வேற மாதிரி இருந்திருப்பாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு. சரிங்களா? அது மாதிரி ஒன் ஆஃப் த பர்சன் நீங்களா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால பாஸ்ட் எல்லாம் விட்டுருங்க. இப்போ உங்களால படிக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை ஃபார் யூபிஎஸ்சி. ஓகே, அதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ரைட், சூப்பர். அடுத்து, வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி டு அட்டெண்ட் த யூபிஎஸ்சி எக்ஸாம்? ஓகே, அடுத்த கொஸ்டின். எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன எலிஜிபிலிட்டி? ஒன்று வந்து எஜுகேஷனல் கிரிட்டீரியா அப்படின்றத வச்சிருக்காங்க, இன்னொன்று ஏஜ் கிரிட்டீரியா அப்படின்றத வச்சிருக்காங்க. சரிங்களா? ஏஜ் கிரிட்டீரியா அப்படின்றது 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் நீங்க அட்டம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் சமூகத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி அண்ட் எஸ்டி கேட்டகரி அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்க எஸ்டி அண்ட் எஸ்சி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ உங்களுக்கான அட்டம்ஸ், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்படின்றது அன்லிமிட்டட். 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும், 21 டு 37 வயசு வரைக்கும் இன்னியூமரஸ் அட்டம்ஸ். சரிங்களா? எல்லா அட்டம்ஸும் நீங்க எழுதி பார்க்கலாம், எல்லா வருஷமும் எழுதி பார்க்கலாம். அட்டம்ஸ் லிமிட்ஸ் அப்படின்றது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கிடையாது. சரி, இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரே சமமான நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தான். சரி, பெண்களுக்கு கம்மி அட்டம்ப்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், ஆண்களுக்கு அதிகம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ரெண்டு இருபாலருக்குமே சம எண்ணிக்கையில் அட்டம்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் அன்லிமிட்டட் அட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஓபிசி. ஸோ ஓபிசினா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிசி மக்கள் பிளஸ் எம்பிசி மக்கள் இது ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அதை வந்து ஓபிசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த இதுல அதாவது 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்குமான ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்றவங்க 9 தடவை எக்ஸாம் எழுதிக்கலாம். 9 டைம்ஸ் 9 அட்டம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். மேலும் சரி ஃபீமேலும் சரி. சரியா? பெண்கள் ஆண்கள் ஓபிசியில் இருக்கவங்களோட கேட்டகரி வந்து ஓபிசியா இருக்கு சோசியல் கேட்டகரி அப்படின்னா அதுல எத்தனை தடவை எழுதிக்கலாம்? 9 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். இடையில வந்து அட்டெம்ப்ட் விட்டு எழுதலாம், ஒரு அட்டெம்ப்ட் விட்டு எழுதலாம், இல்ல கண்டினியூஸா நீங்க எழுதலாம். சப்போஸ் கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைச்சிடணுன்றது எல்லாத்தோட விருப்பம். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்த அட்டெம்ப்ட் எழுதலாம். ஒருவேளை நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் அப்புறம் எழுதுறேன் அப்படின்னாலும் எழுதலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த லோயர் சீலிங் ஏஜ் வந்து 21, அப்பர் சீலிங் ஏஜ் அப்படின்றது 35. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள 9 அட்டெம்ப்ட் அப்படின்றத நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன? ஸோ ஜென்ரல் கேட்டகரி. சரிங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸோ மொத்தம் 6 அட்டெம்ப்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 6 அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரிக்கானது. ஓகே, ஓகேவா? ரைட். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே சரி, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது மினிமம் யூஜி இருக்கணும், அண்டர் கிராஜுவேஷன் அப்படின்றது இருக்கும். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தனா போதும். அந்த டிகிரியை நீங்க கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில இருந்து அண்டர் கிராஜுவேஷன், அதாவது பிஏ பிஎஸ்சி பிடெக் பிசிஏ இந்த மாதிரியான பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் இருந்தால் மட்டுமே போதுமானது, எழுதிக்கலாம். சரியா? அது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்க பண்ணிருக்கலாம், அல்லது கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க பண்ணிருக்கலாம், அல்லது ரெகுலர்ல நீங்க பண்ணிருக்கலாம், ஈவினிங் காலேஜ்ல பண்ணிருக்கலாம். பட் மத்திய அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ்ல இருந்து ஏதாவது ஒரு டிகிரி எம்பிபிஎஸ் பண்ணிருக்கலாம், பிஇ பண்ணிருக்கலாம், பிஎஸ்சி பண்ணிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தா போதுமானது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், யூபிஎஸ்சி அப்படின்றது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க வந்து ஜென்ரல் எக்ஸாமும் நடத்துறாங்க, டெக்னிக்கல் எக்ஸாமும் நடத்துறாங்க. சரிங்களா? டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னா இப்போ ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அது வந்து ஜியாலஜிஸ்ட் மட்டும்தான் எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது. ஜியாலஜி படிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும்.
சப்போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் எக்ஸாம் அப்படின்றத நடத்துவாங்க. அது வந்து பிகாம் அந்த மாதிரி படிச்சவங்க அல்லது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது. ஆனால் சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எழுதலாம். இந்த ஏஜ் குரூப்புக்குள்ள இந்த பேச்சுலர் டிகிரி உங்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி டு அட்டன் தி யூபிஎஸ்சி. ஓகே, ரைட். அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், சூப்பர். ஸோ ஹவு மெனி இயர்ஸ் ஆர் டைம் டியூரேஷன் வில் டேக் டு கவர் தி சிலபஸ் ஃபார் யூபிஎஸ்சி? இது என்ன இப்படி ஒரு வித்தியாசமான கொஸ்டின் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமா, எத்தனை வருஷம் தான் படிக்க முடியும்? ஓகேவா, ஒரு ஒரு இது இருக்கு அப்படின்னா அது எத்தனை வருஷம் படிச்சோம்னா யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து நிறைய வகையா சொல்லலாம். ஓகேவா, ரொம்ப